ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட ஒரு டாபிக் தாங்க, கர்ப்ப காலத்தில் ஏற்படுற சர்க்கரை நோயை பற்றி சொல்லுங்கள், அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வீடியோவில் சர்க்கரை நோய்னா என்ன, எதனால் அது வருது அப்படின்னு பார்க்கலாங்க. அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் நீரிழிவு நோய் பாதிப்பு பார்த்திங்கன்னா, அந்த பெண்ணோட வயிற்றில் வளரும் குழந்தை மூலமாக அவங்க மரபு வழியாக பரவறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த நீரிழிவு நோய் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிறையா மருத்துவங்கள், அதுக்கப்புறம் டயட்ஸு அதெல்லாம் இருக்குது. அது மூலயமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இருக்க வேண்டியது தைரியமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் இருங்க. அது போதும். சரி, வாங்க இப்போது மெயின் டாபிக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வர்ற நீரிழிவு எதனால் வருதுன்னு பார்க்கலாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, கர்ப்பம் தெரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கர்ப்ப காலத்தில் இயற்கையாகவே அவங்களுக்கு சில ஹார்மோன் சுரக்குங்க. அந்த ஹார்மோன் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை எல்லாருக்குமே அதிகப்படுத்திடும். இப்படி அதிகமான சர்க்கரையை சரி செய்கிறதுக்காக கருவுற்ற தாயோட அந்த கணையத்தில் கூடுதலாக இன்சுலின் சுரந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சர்க்கரையை சரி பண்ணிவிடுங்க, ரத்தத்தில் கரைச்சி விட்டுடும். இப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கும். யாருக்கும் இந்த டயபெட்டிஸ் வராது. பட் என்ன ஆச்சுன்னா, சில பெண்களுக்கு மட்டும் கணையத்தில் இந்த மாதிரி இன்சுலின் சுரக்காது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு அதிகரிக்குங்க. இந்த அதிகமான சர்க்கரை என்ன பண்ணுன்னா, குழந்தையோட உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது தொப்புள் கொடி வழியாக குழந்தையோட கணையத்தை தூண்டி இன்சுலினை சுரக்க வைக்குங்க. இப்படி குழந்தைக்கு இன்சுலின் சுரக்கிறது ரொம்ப தவறான விஷயம். அது மட்டும் இல்லைங்க, இப்படி கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தையோட கணைய இன்சுலின் சுரக்கிறதுனால என்ன ஆகும்னா, குழந்தையோட எடை ரொம்ப அதிகமாகும். அதனால் இயற்கையான முறையில் டெலிவரி ஆக முடியாது. அது மட்டும் இல்லை, பிரசவ காலத்தில் தாய் சேய் ரெண்டு பேருக்குமே உயிருக்கு கூட ஆபத்து வரலாங்க. அதனால் சர்க்கரையை கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, குறை பிரசவம் நடக்கலாம், குழந்தையோட உள்ளுறுப்புகளில் ஏதாவது குறைபாடு ஏற்படலாம். அப்படியே கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு டயபெட்டிஸ் வந்துடலாங்க. அது அவங்களோட பரம்பரையாக அதை கடத்திட்டும் போகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருங்க. டாக்டர் சொல்லுவதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 4வது மாதத்தில் எடுக்கக்கூடிய ரத்த பரிசோதனை மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. 90% இந்த கர்ப்பகால நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு டயட் மூலயமாவே சரி பண்ணிடுறாங்க. 10% மட்டும்தான் இன்சுலின் கொடுத்து சரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டு பெண்களோட ஒப்பிடும்பொழுது இந்திய பெண்களுக்கு இந்த கர்ப்பகால நீரிழிவு நோய் பார்த்திங்கன்னா 11% வரதாங்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஒருவேளை மரபணு காரணங்களால் அவங்களோட அம்மாக்களுக்கு இல்லை அவங்களோட பாட்டிக்கு இருந்துச்சுன்னா அது கடத்திட்டு வரப்படும். 2வது பார்த்திங்க அப்படின்னா, தவறான உணவு முறைகளாலேயும் இந்த நீரிழிவு நோய் வரலாம். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸில் 2 கிளாஸ் இருக்குன்னா 2 பிரிவுகள்னு வச்சுக்கலாம். கிளாஸ் A1 அப்படின்னா பார்த்திங்கன்னா டயட்டு எக்ஸசைஸ் வச்சு இந்த சுகரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. இதிலே கிளாஸ் 2ன்றது கண்டிப்பாக இன்சுலின் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் பெண்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா இது போய்டும், நம்ம கவலைப்பட தேவையில்லை. சரி, இதோட இப்போ சிம்டம்ஸ் பார்க்கலாங்க. இதுக்குன்னு பெருசாக சிம்டம்ஸ் இல்லை, ஆனால் சில சிம்டம்ஸ் நம்ம வச்சு கெஸ் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப தனித்தாகமாக இருக்கும். 2வது ரொம்ப பசிக்கும். நார்மலாக பசிக்கும். இப்போ கர்ப்ப காலத்தில் கொஞ்சம் அதிகமாகவே பசிக்கும். ஒரு 4 times 5 times பசிக்குது அப்படின்னா டாக்டர் சொல்லுவாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க 2 hours once. ஒருவேளை நீங்கள் 4 இட்லி காலைல சாப்பிட்றீங்கன்னா அதை 4 சாப்பிடக்கூடாது. 8 மணிக்கு 2 இட்லி, 10 மணிக்கு 2 இட்லி, இல்லை 11 மணிக்கு அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட்டும் போடாது, அது மாதிரி உங்களுக்கு பசியும் அடங்கும், தேவையான சத்துக்கள் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது நார்மல். கன்சீவாக இருக்கிறப்ப ரொம்ப பசிக்கும். ரொம்ப பசிக்குது, அளவுக்கு அதிகமாக பசிக்குதுன்னா நம்ம கவனிக்கணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, யூரின் அடிக்கடி போகுங்க. பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் யூரின் அடிக்கடி வரும். ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருந்தாலும் இதோட சிம்டம்ஸாக இருக்கலாம். ஆனால் எல்லா டைமும் இது ஒருவேளை டயபெட்டிஸாக இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. 4th month ஸ்கேன்லேயே உங்களுக்கு டாக்டர் இருந்துச்சுன்னா சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு யூரின் அடிக்கடி வருதுன்னா அது நார்மல்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதாங்க இதோட சிம்டம்ஸ். அடுத்ததாக யார் யாருக்கு வர வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க, ஓவர் வெயிட் இருந்துச்சு, ப்ரெக்னென்ட்டுக்கு முன்னாடியே இருந்தாலும் அவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா, இந்த பிளட் சுகர் லெவல் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு நார்மல் லெவல் இருக்கும் இல்லையா, அந்த லெவலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி இப்போ பிபி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும் இல்லையா, அதை விட கம்மியாக இருக்கும். மாடரேட் லெவலில் இருந்துச்சுன்னா குழந்தை, அதாவது
அதாவது கன்சீவ் ஆனதுக்கப்புறமா அதிகமாக போக வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியாவது டயபெட்டிஸ் இருக்குது, அம்மா அப்பா வேறு ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வரலாம். நான்காவது பார்த்திங்க அப்படின்னா டெலிவரிக்கு முன்னாடி, இப்போ இது ஒரு வேளை உங்களுக்கு 2வது டெலிவரியாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி ஒரு டெலிவரி ஆகிருக்கும் இல்லையா, அவங்க அந்த டைமில் உங்களுக்கு வந்திருந்தாலும் 2வது டெலிவரிக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்திங்கன்னா பிபி இல்லைனா வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு டயபெட்டிஸ் வர சான்ஸ் இருக்குது. 25 வயதுக்கும் மேலேனாலும் இது ஒரு காரணியாகவும் டயபெட்டிஸ் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னால் என்ன, அதனுடைய காரணங்கள் என்ன, அதனுடைய அந்த ஃபேக்டர்ஸ் யார் யாருக்கு வரலாம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். எங்கள் அம்மா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.